மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி காலங்கள் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் 10 வரைக்குமே. இவரோட காலகட்டங்கள்ல மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு யார் அவர் முதல்ல அப்படின்னா 10க்கும் 11. பொதுவாக மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனம், அதுக்கப்புறமா அவங்களுடைய கர்மஸ்தானம். ஸோ ஆல்ரெடி சனி பகவான் கர்மத்துக்கு அதிபதி. ஸோ அவரே ஜீவனக்காரகராரும் வராங்க. 10க்கும் 11க்கும் உரியவர் 12ஆம் இடத்தில் போனால் என்னன்னா விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 சனியோட ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் முதல் சுற்றாக இருக்கும். மிடேஜில் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் சுற்று, கொஞ்சம் வயதானவர்களுக்கு 3ஆம் சுற்று. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா மந்தத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவர்கள் மூலியமாக இந்த விரயங்கள் இதெல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. 2ஆம் சுற்று இருக்கும்போது பாதிப்பு இருக்காதா அப்படின்னா இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள், பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் சுயஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருந்து அஃபெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ 10க்கும் 11க்கும் உரியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக விரயங்கள், ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலர் பேசிஸ்ல வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய அந்த தன்மையில ரொட்டேஷன் மூலியமாக சில விரயங்கள். அப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசைகள் வரையும், ஆசைகள் மூலியமாக செலவுகள் வரையும், சுப செலவுகளாக இருக்கட்டும், அசுப செலவுகளாக இருக்கட்டும். இப்படி 10க்கும் 11க்கும் உரிய சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயத்துல இருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய 7.5 சனி ஸ்டார்டிங் அந்த விரயமும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் இப்போ மேஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கார். இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ 10க்குரியவர் 11ஆம் முறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை தரப்போகிறார். ஏன்னா ஆல்ரெடி விரயத்தை கொடுக்கிறவர் இப்போ வக்கரமாகும் போது அந்த இடம் அப்படி ஆப்போசிட்டா லாபத்தை கொடுப்பார். அப்போ நிறைய பிளான்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க. இப்போ என்ன நடக்குது நம்மளோட வாழ்க்கையில? 7.5 சனியில இருக்கக்கூடிய அந்த விரயத்தையும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாரு. சிரசு சனி வேதரை தலையிலே இருந்துட்டு ஆட்டி படைக்கும். ஒரு மந்தத்தன்மை, ஒரு உடம்பு மனசு எவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சாலுமே உடம்பு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ஆனால் சனி பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதி விலக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் அவர் அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் நாம விடாமுயற்சியினால் செய்யக்கூடிய செயல்களினால் அவருடைய கருணையின் மூலியமாக, உங்களுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கின் மூலியமாக அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். அதனாலதான் இந்த காலகட்டத்துல மனிதர்களை பற்றி நீங்கள் அறியக்கூடிய அந்த காலத்தின் கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு யாரு துரோகிகள் அப்படின்னு தெரியாது. சில பேர் யதார்த்தமா துரோகத்தையும் தெரியாம அவங்க கிட்டே பழகி துரோகத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா சனி பகவான் ஒருத்தரை பார்த்துட்டாரு அப்படின்னா நீங்க யார் யாரெல்லாம் துரோகம் உங்களுக்கு செய்கிறார்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அதுதான் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிக் லெசன். நீங்க செய்த பாவம் என்ன, புண்ணியம் என்ன அப்படிங்கிறது கணக்கிடப்பட போகுது இந்த 7.5 சனியில. அப்போ என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பாவம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய காலம். ஸோ இதெல்லாம் போன ஜென்மத்துல பண்ண தப்பதான் நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபார்முலாலாம் போய் இப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ யாரா இருந்தாலுமே அப்பயே அனுபவிக்கக்கூடிய காலம். அந்த ஒரு அழிவின் காலத்தில் நம்ம நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. ஆசைகள் அப்படின்னா என்ன? நாம ஒரு விஷயத்த பிளான் பண்ணும்போது அதுவும் ஒரு ஆசை தான். சரி, நமக்கு நெக்ஸ்ட் மந்த் இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் நீங்க ஸ்கெட்யூல் போட்டுட்டு வந்திருப்பீங்க, அது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்ட்ரக்கா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இப்ப அப்படியே ஒரு விலக ஆரம்பிச்சு உங்களுக்கான ஒரு பாதை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க தொழிலா இருக்கட்டும், புது புது தொழிலா இருக்கட்டும், சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரொம்ப பெருசா அகலக்கால் வைக்காதீங்க. நான் எப்பவுமே எல்லா வீடியோஸ்லயும் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார்.
ஏன்னா அதன் மூலியமாக உங்களுடைய கர்மா கழிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதன் மூலியமாக நீங்க ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கணுங்கிறது வரி. முக்கியமா வந்து பண ரொட்டேஷன், பண ரீதியான பிரச்சனைகளை நீங்க பார்த்தே ஆகணும். அப்போ இது எல்லாமே விதிப்படி நீங்க இயக்கினாலும் கம்மியா 1,00,000 ரூபாய் நீங்க வாங்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து 10,000 ரூபாய் வாங்குங்க. ஒரு அளவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து விதியை மாற்ற முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சூட்சமங்கள் மூலியமாக விதியை மதியால் வெல்லலாம். அப்போ நம்ம வந்து விதியை மாற்றக்கூடிய வள்ளல் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வள்ளல் நம்ம கிட்ட அதுக்கான அறிவு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இதன்படி உங்களுக்கு தேடி ஒரு பிரச்சனை வருது, தேடி ஒரு பிஸ்னஸ் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தா கூட ப்ளீஸ் இந்த டைம்ல நம்ப வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து பண தேவைகளையும் கொடுத்து பேங்கே வந்து வழி உங்ககிட்ட வந்து லோன் கொடுப்பாங்க. சும்மா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கந்து வட்டிக்காரங்கள்லாம் உங்ககிட்ட வருவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆரம்ப நிலை, பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஆல்ரெடி வந்து சில பேர்த்துக்கு ஆரம்பிச்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது உங்களோட சுயஜாதகத்துல கண்டிப்பா அதற்கான நிவர்த்தி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பிளான்ஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலம். ஆனா அது எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க? ரொம்ப அகலக்கால் வைக்கவே கூடாது. அளவா வைங்க, அளவா யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நாளைக்கு அது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர்த்துக்கு வந்து தசாபுக்தியின் மூலியமாக பலனும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோச்சாரங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இப்போ சனி மகாதசை நடக்குது அப்படின்னா அந்த 19 வருட காலம் இந்த வக்ர காலங்கள் போக கஷ்டம்தான். ஏன்னா நிறைய செலவுகள் பார்ப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஏன்னா 12ஆம் இடத்துல போய் சனி இருக்காரு இல்லையா, ஒரு மாதிரி ஒரு இழுப்பறியான ஒரு செலவு கொடுப்பார், சீக்கிரமா முடிக்க மாட்டார். ஸோ உடனே வந்து அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ தொழில் ரீதியாக ஜீவனம் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3க்குரியவர் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸோ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானங்கள்ல உங்களுடைய புதன் எங்க இருக்காரு அப்படின்னு பாருங்க. ஸோ அதன்படியே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும்போது எல்லா பிளானட்ஸுமே உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து சனி தான். ஏன்னா சனி வக்ரமாகும் போது அவர் தான் வந்து இப்போ ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு உங்களோட வாழ்க்கையில. அது எல்லாமே கரெக்டா கொண்டுட்டு போவார். ஸோ எல்லாமே உங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், தலைவலி, தலை சுற்றல் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்காக வந்து டேப்லெட்ஸ் போடாதீங்க. ஏன்னா ராகு இருக்காரு கும்பத்துல. ஸோ சனி அந்த மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு வந்து அதையும் ஆட்டி படைக்கும். ஸோ ரொம்ப டேப்லெட் எடுத்துக்கிறது, பசியாக இருக்கிறது, பசிக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சே சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நல்ல வெல்த், நல்ல யோசனைகள் எல்லாமே வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சியில் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்க மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இது ரொம்ப வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும்.